சிக்கன் வச்சு இந்த ரைஸை ஒரு டைம் செஞ்சு பாருங்க. பிரியாணி விட நல்ல ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி தோல் சீவி பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகாய், ஒரு 1/4 புடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. அதாவது புதினா கம்மியாக சேர்த்துக்குங்க, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. பாத்திரம் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ், கொஞ்சமாக மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். மிளகு வந்து கம்மியாகவே சேர்த்துங்கம்மா, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, அதோட வாசனைக்காக தான். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு 2 பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க, இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. பாருங்கம்மா, புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ இந்த டைமில் நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2-3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. சிக்கன் கூட சேர்த்து வதக்கிடுங்க. காரம் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும், அதனால் பச்சை மிளகாய் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும்னா மிளகாய் தூள் கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகாய் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன், பார்க்கலாம். சிக்கன் சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்துட்டு இதை போல் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அது நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன் சாப்பிடும் போது. நான் இந்த கப்பால் 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்பு ரைஸ்னா 1.5 கப்பு தண்ணி, 6 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு பதில் 2 கப்பு தேங்காய் பால், 4 கப்பு தண்ணி. இப்போ தேங்காய் பால் 2 கப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்குங்க. இது கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நான் சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறிருக்கேன். உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கலரு. அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சிக்கன் புலாவ். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும், தண்ணி நல்லா கொதிச்சிடும். 10 நிமிஷம் விட்டுருக்கோமா, பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வர டைமில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எந்த கப்பில் தண்ணி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ரைஸ் 4 கப்பு பாஸ்மதி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரைஸ் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. கலக்கும் போது பார்த்து கலக்கணும், இல்லைனா ரைஸ் உடையும். இந்த அளவுக்கு கலந்துட்டு அடுப்பு ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம், ரொம்ப குறைச்சி வச்சு 5 நிமிஷம் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. அடுப்பு ஃபாஸ்ட்டாக 10 நிமிஷம், குறைச்சி வச்சு 5 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருக்கோம். நடுவில் எடுத்து கலந்து விடணும். இது மேலவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடியிலேருந்து எடுக்கிறேன், அடி பிடிக்காமல் ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் புலாவ் ரெடி.